8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தக வினா விடைகள். வரலாறு. இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? அல்போன்சோ டி அல்புகர். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? போர்ச்சுகல். 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோப்பிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. சர் வில்லியம் ஆக்கின்ஸ் டேஸ் நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து. இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினுள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்க்கத்தை மையமாக இருந்தது. டேனியர்கள். இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் போர்ச்சுகீசியர் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இந்தியாவில் ஆங்கிலேயர் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. 4ஆம் காட் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். சரி. நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். சரி. ஆனந்தரங்கன் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். தவறு. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரி. பர்த் 1957ஆம் ஆண்டு வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜுத் தௌலா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போர் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கையில் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2ஆம் கர்நாடக போர். ஐதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் காரன்வாலிஸ் ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் 2ஆம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பிஸ்வா. துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? ஐதராபாத். அலிகார் நகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1757. சிராஜுத் தௌலாவின் தலைமை படை தளபதி பிர்ஜாபார். 2ஆம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசுரிமை. இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி. திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் வெல்லஸ்லி. திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் 3ஆம் கிருஷ்ணதேவராயர் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. ஐலா சபேல் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர். சால்பை உடன்படிக்கை முதல் மராத்திய போர். பாரிஸ் உடன்படிக்கை 3ஆம் கர்நாடக போர். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை
மூன்றாம் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். மதராஸ் உடன்படிக்கை. முதல் ஆங்கிலேய மைசூர் போர். அலிவர்தி கான் மறைவுக்கு பின்னர் சிராஜுத்தௌலா வங்காளதேசத்தின் அரியணை ஏறினார். சரி. பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ ஆவார். தவறு. ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கு இட்டுச் சென்றது. தவறு. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். சரி. காரன்வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார். சரி.